மருத்துவ சான்றின் பேரில் ஈட்டா விடுப்பு. இந்த விடுப்பை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த விடுப்பு மருத்துவ விடுப்புன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் விடுப்பு விதிகளில் நிறைய இடத்துல மருத்துவ சான்றின் பேரில் ஈட்டா விடுப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல மட்டும் மருத்துவ விடுப்புன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ரெண்டும் ஒன்று தான். இந்த விடுப்பு ஒரு அரசு பணியாளர் தன்னுடைய பணிக்காலத்தில் எவ்வளோ நாள் எடுக்கலாம் அப்படின்னு விடுப்பு விதி சொல்லுது. எந்த விடுப்பு விதி? தமிழ்நாடு விடுப்பு விதிகள் 1933 விடுப்பு விதி 15 அதில் சொல்லியிருக்கு. அரசு பணியாளருக்கு டோட்டல் சர்வீஸில் 18 மாதங்கள் இந்த விடுப்பு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. மாதங்கள் கணக்கில் சொன்னாலும் எந்த விடுப்பாக இருந்தாலும், மருத்துவ விடுப்பாக இருந்தாலும் சரி, வேறு ஈட்டி விடுப்பு, வேறு எந்த விடுப்பாக எடுத்தாலும் சரி, நாள் கணக்கில் தான் விடுப்பை விண்ணப்பிக்கணும், நாள் கணக்கில் தான் ஒப்புதலும் அளிக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது 18 மாதங்கள்ன்றது மருத்துவ விடுப்பு, என்ட்ரி சர்வீஸுக்கும் 540 நாட்கள் இருக்குது. இந்த 540 நாளை மொத்தமாக எடுக்கலாமா, ஒரே நேரத்தில் எடுக்கலாமா, சிறிதாக எடுக்கலாமா, எப்படி எடுக்கணுன்றது இந்த விதியில் சொல்லியிருக்கு. அதாவது பணியில் சேர்ந்ததுலேருந்து முதல் 5 வருடங்களுக்கு 90 நாள் மட்டும்தான் லிமிட், அது வரல தான் எடுக்கலாம். பணியில் சேர்ந்ததுலேருந்து 10 ஆண்டு வரை 180 நாட்கள் எடுக்கலாம். இதில் என்னென்னா, முதல் 5 வருடத்துக்கு 90 நாள்னு சொன்னேன் இல்லையா, அது 90 நாள் எடுக்கலன்னா 6வது வருஷத்துலேருந்து அது சேர்ந்து போயிடும் அந்த அன்னவய டெலிவை. ஸோ 180 நாள் எடுக்கலாம் 10 வருஷத்துக்குள்ள. பணியில் சேர்ந்ததுலேருந்து 15 ஆண்டுகள் வரை 270 நாட்கள் எடுக்கலாம். பணியில் சேர்ந்ததிலிருந்து 20 ஆண்டுகள் வரை 360 நாட்கள் எடுக்கலாம். 20 ஆண்டு முடிஞ்ச மறுநாள்லேருந்து பணி நிறைவு பெற வரையிலும் எவ்வளோ தகுதினா, டோட்டலாக இருக்கிற 540 நாளாக அப்போ எலிஜிபிள் வந்துடுது. ஸோ எல்லா லீவுமே நாம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு விடுப்பு வரம்பு எவ்வளோன்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த விடுப்பு வரம்பு ஒரு சில நோய்களுக்கு சிகிச்சை எடுக்கும்போது பொருந்தாது. எந்தெந்த நோய்களுக்கு? தொழுநோய், புற்றுநோய், காசநோய். இந்த 3 நோய்களுக்கும் அங்கீகரிக்கப்பட்ட அதற்குரிய மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கும்போது அந்த சான்றிதழ் வாங்கி கொடுத்தா இந்த விடுப்பு வரம்பு பொருந்தாது. முதல் 10 வருஷத்தில் 180 நாள் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இது 180 நாள் கடந்தும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி விழித்திரை மாற்று சிகிச்சை, இரத்த குழாய் அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று சிகிச்சை, இந்த 3த்துக்கும் அதே மாதிரி அதற்குரிய மருத்துவமனையில் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா இதுக்கும் விடுப்பு வரம்பு பொருந்தாது. நான் பர்மனன்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மருத்துவ விடுப்பு தகுதி எவ்வளோன்றது இப்போ பார்ப்போம். நான் பர்மனன்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார்? ஒன்று தகுதியான பருவத்தினராக இருக்கணும், அதாவது ப்ரொஃபஷனல். இன்னொன்று டெம்பரரி கவர்மெண்ட் சர்வெண்ட், தற்காலிக பணியாக இருக்கணும். இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க நான் பர்மனன்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட். இந்த நான் பர்மனன்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட் பணியில் சேர்ந்ததுலேருந்து முதல் 2 ஆண்டுகளுக்கு மருத்துவ விடுப்பு கிடையாது. 2 ஆண்டுகள் கழிந்த பிறகும் இதே நிலையில் நீடித்தால், எந்த நிலையில்? ப்ரொபேஷனராகவோ டெம்பரரியாகவோ நீடித்தால் அவங்க என்டையர் சர்வீஸுக்கு 180 நாட்கள் மருத்துவ விடுப்பு உண்டு. ஆனால் முதல் 5 ஆண்டுகளுக்கு 90 நாள் தான் எடுக்க முடியும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு டோட்டலாக இருக்கிற 180 நாட்கள் அவங்க எலிஜிபிலிட்டி வந்துடுது. அந்த நிலை முடிகிறவர்களும் இந்த நிலை தான். நான் சொன்ன விதிகள் எல்லாமே தமிழ்நாடு விடுப்பு விதிகள் 1933 விடுப்பு விதி 15, அது அப்ரூவ்டு ப்ரொபேஷனருக்கு பொருந்தும். 23A நான் பர்மனன்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு பொருந்தும். இது விடுப்பு விதிகள். இப்போது இதே மருத்துவ விடுப்பை பற்றி அடிப்படை விதிகளில் சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படை விதிகளில் ஒரு பாட்டு தான், ஒரு அனசராக தான் நான் சொன்ன விடுப்பு விதிகள் இருக்குது. அதாவது தமிழ்நாடு விடுப்பு விதிகள் 1933 இருக்குது. ஆனால் அடிப்படை விதிகள்லேயே மருத்துவ விடுப்பு பற்றி சொல்லியிருக்கு. அதை பற்றி இப்போ பார்ப்போம். அடிப்படை விதி 74 கீழே ஒரு சில விதிகள் இருக்குது. விதி 3 என்ன சொல்லுதுன்னா, ஒரு பணியாளர் தன்னுடைய விடுப்பு விண்ணப்பத்தை உரிய அலுவலர்னா யார்? சாங்ஷன் பண்ணுற அத்தாரிட்டி, தன்னுடைய மேல் அலுவலர் மூலமாக உடனடியாக இருக்கிற மேல் இமிடியேட் சுப்பீரியர் மூலமாக அனுப்பணும். இது ரூல் 3 அண்டர் FR 74. அதுலேயே 3A என்ன சொல்லுதுன்னா, ரூல் 3A அண்டர் FR 74 அது என்ன சொல்லுதுன்னா, A and B குரூப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அதுக்குன்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க படிவத்தில், அதாவது உரிய படிவத்தில் சர்டிஃபிகேட் தரணும், மெடிக்கல் சர்டிஃபிகேட் தரணும். யார்கிட்ட வாங்கி தரணும்னா அரசு மருத்துவர்கிட்ட மட்டும்தான் வாங்கி தரணும். நாட் பிலோ தி அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் அவங்ககிட்ட வாங்கி தரணும். அதே சிஎன்டி குரூப் இருக்கு இல்லையா,
அந்த பணியாளர்கள் ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர், அதாவது பதிவு பெற்ற மருத்துவர். பதிவு பெற்ற மருத்துவர் என்ன, மெடிக்கல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் போதும். அவர் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு இல்லை, அவர்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா போதும், ஒரு லெட்டரில் கொடுத்தா கூட போதும். இந்த சான்றிதழை இணைத்து விடுப்பு கடிதத்தை தரணும். அதுக்கு எதனா லிமிட் இருக்கா, வரம்பு இருக்கா, எவ்வளோ நாளைக்குள்ளே தரணும்னா, ஆமாம், விடுப்பு என்னைக்கு என்ட்ராகிறோமோ அன்னைக்கிலிருந்து 7 நாட்களுக்குள் விடுப்பு விண்ணத்தை அனுப்பிவிட வேண்டும். இதை வந்து ரூல் 3A சொல்லுது. இப்போது ஒரு சில மருத்துவ விடுப்பை மருத்துவ குழுவின் பரிந்துரைக்கு அனுப்பிச்சு அவங்க சொன்னது பிறகு தான், பரிந்துரை வந்த பிறகு தான் வந்து விடுப்புக்கு ஒப்புதல் அளிக்கணும்னு விதி சொல்லுது. எந்த விதி சொல்லுதுன்னா, அடிப்படை விதி 74 கீழ் விதி 9A இதை பற்றி சொல்லுது. சரி, எந்தெந்த பீரியடுக்கு உண்டான விடுப்பை மருத்துவ குழுவின் பரிந்துரைக்கு அனுப்பணும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே அனுப்பணுங்கிறது கண்டிப்பாக அனுப்பணும். விடுப்பு ஒப்பளிக்கும் அதிகாரி இப்போ நான் சொல்ல போகிற காலங்களுக்கு உண்டான விடுப்பை மருத்துவக்குழு அனுப்பி மருத்துவக்குழு பரிந்துரை இல்லாமல் விடுப்பு சாங்ஷன் பண்ணக்கூடாது. என்னென்ன காலத்துக்குன்னு பார்க்கலாம். இப்போ பணியாளர் ஒருத்தர் ஒரே நேரத்தில் 60 நாளைக்கு மேலே, அதாவது 61 நாட்களும் இல்லைன்னா அதற்கு மேலும் மருத்துவ விடுப்பில் போனால் அந்த விடுப்பை மருத்துவ குழுவுக்கு ரெஃபர் பண்ணி அங்கிருந்து பரிந்துரை பெறாமல் விடுப்பு ஒப்பளிக்கும் அதிகாரி அந்த விடுப்புக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடாது. FR 74 கீழே இருக்கிற ரூல் 9A என்ன சொல்லியிருக்குன்னா, லீவ் எக்ஸீடிங் 2 months அதை மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், விடுப்பை வந்து நாள் கணக்கில் தான் கணக்கிடணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் வந்து 2 monthsன்னு ரூலில் சொல்லியிருந்தாலும் அது 60 நாள்னு எடுத்துக்கணும். 60 நாளைக்கு மேலே போச்சுன்னா அந்த விடுப்பை போர்டுக்கு ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அப்ரூவல் தரணும். சரி, இதே லீவை முதல்ல ஒரு 35 days போடுறாங்க, 35 நாட்கள் போடுறாங்க, அதுக்கப்புறம் ஒரு 30 நாட்கள் போடுறாங்கன்னா தொடர்ச்சியாகவே பணிக்கு வரல அப்படின்னா அந்த லீவும் வந்து 60 நாள் மிகை ஆகுது. அதனால் வந்து போர்டுக்கு ரெஃபர் பண்ணணும். மூணாவதாக இன்னொன்று மருத்துவ விடுப்பு போடுறாங்க, 60 நாளுக்குள்ளே இருக்குது. திரும்பி ஈட்டி விடுப்போ சொந்தக்காரங்க ஈட்டா விடுப்போ ஏதோ ஒன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் மருத்துவ விடுப்பு போடுறாங்க. முதல்ல வந்து 35 நாட்கள் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஈட்டி விடுப்பு ஏதோ ஒரு சில நாட்கள் போட்டிருக்கிறாங்க. திரும்பி ஒரு 40 நாட்கள் மருத்துவ விடுப்பு போட்டிருந்தால், ஆனால் பணிக்கு வரல, நடுவில் ஈட்டி விடுப்பு வேறு போட்டிருக்காரு, போடும்போது 30, 45, 75 நாட்கள் ஆகிடுது. அப்போ 60 நாட்களில் மிகை ஆகுது. அதனால் அந்த விடுப்பையும் மருத்துவ குழுவின் பரிந்துரைக்கு அனுப்பணும். இன்னொரு முக்கியமானது வந்து பணியிட மாறுதல் நடக்கும்போது அவர் பணியில் சேராமல் மருத்துவ விடுப்பில் போனால் அது ஒரு நாள் போனாலும் சரி, 5 நாட்கள் போனாலும் சரி, 60 நாள் கணக்கு கிடையாது. இதுக்கு ஒரு நாள் போனால் கூட மெடிக்கல் போர்டு பரிந்துரை பெறாமல் அந்த அவரை பணியில் சேர அனுமதிக்கக்கூடாது. பரிந்துரை பெறாமல் விடுப்பு ஒப்புதல் அளிக்க முடியாது. பணியிட மாறுதல் அப்படின்னா 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இயல்பாக டிரான்ஸ்ஃபர் பணியிட மாறுதல், இன்னொன்று வந்து ப்ரொமோஷனில் பணியிடம் மாறுது. இந்த 2 கேட்டகரியுமே இது பொருந்தும். ஒரு சில விஷயங்களுக்கு வந்து மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ண வேணாம். எது பண்ண வேண்டாம், அரசு மருத்துவமனையில் இன்பேஷண்ட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால், டயக்னோசிஸ் கிடையாது, நோய் அறிதலுக்காக இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போர்டுக்கு ரெஃபர் பண்ண வேண்டாம். அது எவ்வளோ நாள் போட்டாலும் சரி, 2 மாதத்துக்கு மேலே போட்டாலும் ரெஃபர் பண்ண வேண்டாம். அதே மாதிரி NHIS இருக்கு இல்லையா, புதிய சுகாதார காப்பீடு திட்டம், அதன் கீழே நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் ஒரு அந்த ஜியோவில் இருக்கும். அதில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் உள்நோயாளியாக இருந்து சிகிச்சை, இதுவும் அதே மாதிரி தான், டயக்னோசிஸ் நோய் அறிதல் கிடையாது, சிகிச்சை பெற்று வந்தால் அதுக்கு வந்து போர்டுக்கு ரெஃபர் பண்ண வேண்டாம். மருத்துவ விடுப்பில் செல்லும் பணியாளர் விடுப்பில் செல்லும் நாள்லேருந்து 7 நாட்களுக்குள்ள தன்னுடைய விடுப்பு கடிதத்தை உரிய சான்றுடன் விடுப்பு ஒப்பளிக்கும் அதிகாரிக்கு சேரும் வகையில் அனுப்பணும்னு முதலே நான் சொல்லியிருந்தேன். அந்த விடுப்பு கடிதம் பெறப்பட்ட நாளிலிருந்து 3 நாட்களுக்குள் மெடிக்கல் போர்டுக்கு அந்த விடுப்பு ஒப்பளிக்கும் அதிகாரி ரெஃபர் பண்ணணும். ஒரு பணியாளர் குறுகிய காலம் என்னென்ன, 5 நாட்கள், 10 நாட்கள், 15 நாட்கள் விண்ணப்பிச்சுட்டு அந்த விடுப்பு கடிதம் பெறப்பட்ட பிறகு மெடிக்கல் போர்டுக்கு அனுப்புறதுக்கு கால அவகாசம் இல்லைன்னா விடுப்பு ஒப்பளிக்கும் அதிகாரி
பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு அரசு மருத்துவமனைகள்கிட்ட சிவில் சர்ஜனுக்கு குறையாத ஒரு மருத்துவர் வந்து பரிந்துரை பெற்று அந்த விடுப்புக்கு ஒப்புதல் அளிக்கலாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ விடுப்பு சம்பந்தமான எல்லா விதிகளும் தமிழ்நாடு விடுப்பு விதிகள் 1933 விதி 15/23/7 இருக்குது. அது இல்லாமல் மெடிக்கல் போர்டு ரெஃபர் பண்ணுறதை பற்றி FR 74 கீழே விதி 9(7) இருக்குது. இதெல்லாம் படித்து விவரமாக தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.